ரெண்டாம் பாட குறிப்பு வணக்கம். ரெண்டாம் பாட குறிப்பு, நீ அடுத்தது நீ பாடத்திட்டத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? பாடத்திட்டத்தை பற்றி சரிங்க. நீங்க என்ன நம்ம ஆய்வு நம்ம வந்து இப்ப நான் ஆய்வு பண்றதா நம்ம வேலை. ஆய்வு பண்ணி மக்களுக்கு சொல்லணும். நீங்க என்ன ஆய்வு பண்றீங்க? இப்ப நாம வந்து சுய ஆராய்ச்சி பண்றோம். இப்ப சரிங்க. என்னன்னு நமக்கு இப்ப என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நோய் வந்து எப்படி தடுக்கணும், நாம எப்படி காப்பாத்திக்கணும், உடம்பு ஏன் இளைக்கல, ஏன் இளைக்கி வைக்கணும், இப்ப எல்லாம் இருக்கு. எல்லாமே நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம எல்லாமே பேசிட்டு இப்ப திருப்பி இது ஆராய்ச்சி படிப்பு மாதிரி கொண்டு போகணும். நாம உணர்ந்தது பேசிக்க வேண்டியதுதான். இது ஒரு கலந்துரையாடல் தான், எல்லாத்துக்கும் நன்மையா இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து இந்த இந்த வீடியோ வந்து நான் வந்து என் பொண்ணுக்கு அனுப்ப போறேன். அவங்க எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? பார்த்துட்டு அவங்களுக்கு தைரியம் ஊட்டணும். இப்ப அவங்களுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா எப்படி தீர்ப்பு? நான் வந்து இங்க தலைப்பில் இங்கிலாந்து மாணவர், தமிழ் ஸ்டூடெண்ட், இங்கிலாந்து ஸ்டூடெண்ட்னு போடுறேன். அலர்ஜிக்கு எதுக்காக, அலர்ஜிக்கு எதிராக நான் இந்த உணவை சாப்பிடலாம் போடுறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படியாவது எவ்வளோக்காவது போய் சேரணுங்கிறதுக்காக தான். அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் அவங்க விண்வெளித்துறை தான் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அங்க மருத்துவக் கல்லூரி இருக்கு, பல்கலை அனைத்தும் அங்க இருக்குது. என்ன நினைச்சாலும் பண்ணலாம். இப்ப அந்த தகுதி வாய்ந்த மாணவரை நம்ம உருவாக்கிட்டோம்னா, அவ இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னா அங்கேயே எல்லாமே இருக்கு. அங்கேயே யூனிவர்சிட்டின்னா அத்தனை இருக்குது அங்க. சரி. குறிப்பாக மருத்துவக் கல்லூரி இருக்கு. குறிப்பாக அனைத்து துறையும் இருக்குதுங்க. அதுதான் பெரிய விஷயம். அந்த துறை. அப்போ இது விண்வெளித்துறை. அப்ப விண்வெளித்துறைக்கான நேத்துக்கு போய் அந்த விண்வெளி ஆய்வு அங்க கல்லூரியில விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஆமாங்க. அஹ் இப்போ எல்லாரும் வெளிநாடு போய் படிக்குது. இது வந்து லண்டன் போய் படிக்கிறது எல்லா உலகத்தரம் வாய்ந்த கல்லூரி. அது அரசு கல்லூரி. சரிங்க. அரசு கல்லூரி. அரசு கல்லூரியில தான் அனைத்து வசதியும் இருக்கும். அரசு கல்லூரியில தான். எல்லாரும் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கம் என்னென்ன விதிகள் இருக்கோ அத்தனை விதிகள் அங்க இருக்கும். ஆலங்குடி கண்ணனுங்களா? ஆமா. வர வேண்டியது அதுல. அதுல அவரு வந்துட வேண்டியதுதான். இதுல புதுக்கோட்டை கண்ணன் நேத்து முந்தானத்து வந்திருந்தாரு இல்லையா? அவரு தான். சரி, அவருக்கு சொல்லிடலாம், இது வர சொல்லிடலாம். வணக்கம் கண்ணன். நீங்க இந்த 12 மணி கூகுள் நிகழ்ச்சிக்கு வாங்க. ஆ 12 மணி கூகுள் நிகழ்ச்சிக்கு வாங்க. பாருங்க, உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, கூகுள் சந்திப்பு, அதுல வாங்க. ஆ இப்போ நாம் ஆ இப்போ நாம வந்து நான் வர்றேன் இருங்க. கதிர் கண்ணனா? வந்துட்டாங்களா? லெஃப்ட் ஆயிட்டாங்க. என்னாச்சு? இன்னும் விலகிட்டாங்க. அது தொட்டேன். அதே நான் செய்தியாளர். 2024 நாங்க அங்க ஏதோ வரட்டும் வரட்டும். இப்ப இந்த செய்தியாளர்களை தொடர்பு இருந்தங்காட்டி தான் அந்த பக்கம் போச்சுங்க. இவரு ரொம்ப முயற்சி பண்ணி சரிங்க. அது வந்து எப்படி வரும்னா, இது வந்துங்க முழுக்க முழுக்க பரிணாம அறிவியலுங்க ஐயா. அதனாலதான் இதை வந்து பரிணாம அறிவியலுங்கிறது ஒத்துக்கொண்டு ரொம்ப 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 கஷ்டம். இப்ப சரிங்க. உணவு. வணக்கம், வாங்க. வாங்க ஐயா, வாங்க ஐயா, இருங்கய்யா. கண்ணன் தெரியுதா? கண்ணன். ஆ வணக்கம் கண்ணன்.
சரி, அது அவங்க ஏரியாவில் எப்படி இருக்குன்னு நம்ம பேசுவோங்கய்யா. அது அவங்க ஏரியா, அவங்க பகுதியில் அலைவரிசையிலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாம நானே ரொம்ப சரி. இப்போ அட்டாங்க யோகத்தை அப்படியே பாருங்க. அட்டாங்க யோகத்தில் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க அப்படியே படிங்க. என்ன அப்படியே நீங்கள் படிச்சு நீங்கள் என்ன அட்டாங்க யோகத்தை 2ஆம் பாடம் அட்டாங்க யோகம் 37ஆம் பக்கம். இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், அப்படியே படித்து காட்டுங்க. இதில் அப்படியே நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு முதல் பக்கத்தை மட்டும் படிங்க. அட்டாங்க யோகம் இந்த முதல் பக்கம் 37ஆம் பக்கத்தை படிங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு நிறுத்திடலாம். ஆ அஷ்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு. ஆ மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை. ஆ அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, ஆ தவம் எப்படி செய்வது? ஆ மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன், ஆ இடைக்காலத்தில் வந்த நூல்களை அல்ல. ம் திருவள்ளுவர் தவத்துக்கு 2 வரிகளில் மிகவும் அருமையான டெபினேஷன் கொடுத்திருக்கிறார். ஆ உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகண் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. ம் இதன் உண்மையான பொருள் பிறவியிலேயே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் ம் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுமே தவமாகும். ஆ உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்பது பொருள். ஆ பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது 5 அறிவு தான் இருக்கிறது. ம் பின்பு 6வது அறிவு வளர்ச்சி அடைகிறது. நாம் ம் எல்லோரும் born வெஜிடேரியன்ஸ் என்பதில் சந்தேகமே இல்லை. ம் பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே உணர்த்துகிறார். சரி. கண்டாயுதமும் இல்லை திரிசூலமும் இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான். உயர்காரணம். இருக்கட்டுங்க. இது இது என்ன சொல்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை படிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க? உங்கள் பார்வை என்ன? இப்போ நான் வந்து இப்போ பாடம் இப்ப என்ன நான் இது ஒரு ஆய்வு. இந்த உங்கள் ஆய்வு என்ன? முதல் பாடத்தில் என்ன சரிங்க. புரிஞ்சுக்கிறீங்க? இது வந்து இப்போ நான் உலகத்துக்கு வந்து கொண்டு போகிறேன். நம்ம எல்லாமே உலகத்துக்கு கொண்டு போகிறோம். இப்போ நான் என்ன உங்களுக்கு கேட்குறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ இந்த சரிங்க. பாடத்தை இப்போ இதுதான் விஷயமே. இப்போ நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்க, சரிங்க. அல்லது நீங்கள் உலகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இது வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுட்டு இருந்தீங்க? உலகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதான் கேள்வி. ஐயா, இதுவரைக்கும் இத பத்தி தெரியாம இருந்ததுங்க. இப்ப வந்து உயிர்னா என்ன, பசினா என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்ங்க. ம் இனி படிப்படியா உணவை குறைக்கிறது எப்படிங்க, ஜீரண நீரை நிறுத்துறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்ங்க. ம் இனி அப்படியே உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துங்க, ஜீரண நீரை நிறுத்திங்க, ம் தவம்ங்கிற பசி நோயை வென்று அடுத்த படிக்கு போலான்ட்டு நாங்க பயிற்சியில் இருக்கிறோங்க ஐயா. நல்லது. இதுதான் நீங்க இது வரைக்கும் நீங்க சுருக்கமா உலகத்துக்கு சொல்ல வர்றது. சரி. வணக்கம் கண்ணன், வாங்க வாங்க. கரெக்டா அலைவரிசை எடுக்குதுங்களா? உங்களது அலைவரிசை எடுக்கல. இந்த சரியா விட்டு விட்டு வருது. கண்ணனுடைய அலைவரிசை சரியா எடுக்கல, அது விட்டு விட்டு மியூட்ல வருது. ஸ்பீக்கர் இது போட்டிருக்காங்க, மியூட்ல போட்டிருக்காங்க. உங்களுடைய நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குது. கேக்குதுங்க ஐயா. இப்போ நீங்க கையில இந்த அன்னைக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருப்பேன், கையில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தக அன்பளிப்பு உங்க குழந்தைகளுக்கு கொடுத்து போட்டு வந்து ஒரு இருக்கா? இருக்குங்க ஐயா, வீட்டுல இருக்கு. நான் அலுவலகத்துல இருக்கேன் இப்போ. எப்பவுமே கையில புத்தகம் வச்சுக்கோங்க. நம்ம அதை வச்சுதான் உலகத்துக்கு சொல்ல போறோம். நம்ம அனுபவம் என்பது வேறு, புத்தகம் என்பது வேறு. புத்தகத்திலிருந்து தான் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம். புத்தகத்திலிருந்து தான். ஆமா ஆமா ஆமா. ஆமா. இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு போகணும். இன்னும் எந்த நாட்டிலும் இது கிடையாது. எந்த நாட்டிலும் எந்த பல்கலைக்கழகத்தும் இல்லாத. ஏன்னா இது விண்வெளித்துறையோடு சம்பந்தப்பட்டது. விண்வெளித்துறை மனிதன் வந்து தப்பிச்சு போக வேண்டும் என்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்க இப்ப என்ன ஏற்கனவே நீங்க ஒரு 20 வருஷமா இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. 2004 இருந்து நீங்க இந்த தேதி 21 வருஷம் ஆச்சு. இந்த 21 வருஷமா ரைட். இப்ப நாம என்ன பண்ண இவங்களா புதுசா வந்த மாணவர்கள் இவங்கெல்லாம் பல்வேறு வகையான பிரச்சனைக்கு வந்தவங்க, எல்லா பிரச்சனையும் அவங்க குணமாயிட்டு இருக்குது. அதாவது இந்த பரிணாம அடிப்படையில் அவங்க அகத்தூய்மை செய்கின்ற பொழுது தூய தண்ணீரும் மருந்தடிக்காத காய்களையும் சாப்பிட்டு அன்னப்பதை தூய்மை செய்கின்ற பொழுது உடம்பு தேவையற்ற உப்புகள் நீங்கி ஆரோக்கியம் பெறுவதற்காக அவங்க வந்திருக்காங்க. இப்ப கிட்ட ஆரோக்கியத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு வருது. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, தொடங்கிய 2வது நாளே 3வது நாளே அந்த ஆரோக்கியத்துக்கு நகர ஆரம்பிச்சிடுறாங்க. உடம்பு விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த உடம்பு விடுதலை கொடுக்குது அப்படிங்கறதுதான் விஷயமே. உணவு பழக்கத்தினாலதான். அப்ப உணவு என்பது வேறு, உணவு பழக்கம் என்பது வேறு. உணவு பழக்கத்தினால்தான் ரத்தம் கெட்டு போய் விடுகிறதுங்கிறது இன்னும் இந்த மருத்துவ விஞ்ஞானிகள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
உணவை பரிந்துரைக்கிறது வேறு, உணவினால் ரத்தம் கெட்டு போறது என்பது வேறு. உணவு பரிந்துரைக்க எதை வேணா பரிந்துரைக்கலாம். எதை வேணாலும் அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு சொல்லிட்டே போயிருக்கலாம். ஆனால் உணவு ரத்தத்தை கெடுக்குங்கிறது யாரும் சொல்றது இல்லை. உணவு சொல்றதே இல்லைங்க. ஏன் ஏன் அதுதான் அங்க இருக்கிறது. தெரியாம இருக்கலாங்க. இல்ல சொன்னா அப்புறம் ஏன்னா உணவுங்கிறது மனிதனுக்கு தேவைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் தேவைப்படுது, மனிதர்களுக்கும் தேவைப்படுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆமாங்க. உணவுனால வாழ்க்கைங்கிறது தெரியும். ஐயா உதாரணத்தோட நான் ஒரு 2 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாருக்கும் அது புரிதலுக்காக தான் சொல்றேன். ஐயாவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. சரி, இணைப்புல இருக்கவங்க நம்மளோட குழுமத்துல இருக்கவங்களை பற்றி நான் அந்த அவங்களோட புரிதலுக்காக வேண்டிய ஒரு விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து பிரஷர் அதிகமாயிடுச்சு. நான் பக்கத்துல இருந்துட்டு சரி அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிறப்ப என்ன உடனே இந்த மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, அங்க போனாதான் குணப்படுத்த முடியும் அப்படின்னாங்க. சரி, இல்லங்க இல்ல தேவைப்படாதுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கிட்டத்தட்ட அந்த நேரம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6-7 மணி இருக்கும். அப்புறம் சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கரமாக கொதிச்ச உடனே சரி வாங்க போகலான்ட்டு அந்த மருத்துவரை கூட்டிகிட்டு போனால் அவங்க என்ன பண்ணாங்களா பார்த்துட்டு ப்ரெஷர் வந்து 400 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மருத்துவர். 400 இருக்குங்கிறத உடனே சொல்லலை, அடுத்த நாள் தான் சொன்னார். அப்போ என்ன சொன்னாருனாக்க நீங்கள் இங்கே பார்க்க முடியாது, ரொம்ப ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஸ்டெத்தை வந்து மாற்றி மாற்றி எடுத்து வச்சு பார்த்தாரு. ஸ்டெத்தில் ஏதோ ஸ்டெதஸ்கோப்பில் ஏதோ கோளாறு இருக்குன்ட்டு மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டு நீங்க என்ன மருத்துவமனையில கொண்டு போய் உடனே சேர்த்துருங்கன்னாங்க. நான் கொண்டு போய் சேர்க்கல. கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு கரார் படுத்தி சொல்லிட்டு என் கையாலேயே வந்து ஒரு 3-4 டம்ளர் பெரிய டம்ளரு, நம்ம சர்பத்து கிளாஸ் மாதிரி அவ்வளோ பெரிய டம்ளரில் சுடுதண்ணியை மட்டும் வச்சு கொடுத்து இதை குடிங்கன்னு சொல்லி 10 நிமிஷம் கேப் விட்டு அவங்கள குடிக்க வச்சுட்டு வீட்டில் கூப்பிட்டு கராராக சொல்லிட்டு இவங்களுக்கு இரவு உணவு கொடுத்துறாங்க சரியாகி போயிட்டோம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில போனேன், வாங்க மருத்துவமனை போகலாம். அவங்க நேற்றுக்கு ஒரு மருத்துவமனை போக சொன்னாங்க, வாங்க போகணும்னு சொன்னாங்க. இல்லைங்க உடம்பு குணமாயிருச்சு அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மருத்துவரை தொடர்பு கொண்டு கேட்டேன், சார் இந்த மாதிரி நேற்றுக்கு நீங்கள் இந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போக சொன்னீங்க, நான் இங்கே அழைச்சிட்டு போலையே என்னன்னு கேட்டேன். நீங்கள் எதுக்காக வேண்டி சொன்னீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் அழைச்சிட்டு வந்த நோயாளிக்கு வந்து 400 இருந்துச்சு, இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சுனாக்கா ஏதாவது ஒரு இடத்துல ரத்த குழாய் வெடிச்சு போயிடும், அதுக்கு பயந்து தான் நான் இங்கே அனுப்பிவிட்டேன் அப்படின்னாங்க. அப்ப செஞ்சது என்னன்னு கேட்டாக்கா அந்த இரவு நேரத்து உணவை நிறுத்தியாச்சு, அதுக்கு பதில் சுடுதண்ணி மட்டும் கொடுத்தா அது போய் குணப்படுத்தி இருக்குங்கிறது ஒரு அற்புதமான ஒரு அன்றைக்கு எனக்கு கிடைச்ச அனுபவம். அருமை 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 அருமை. எளிய எளிய பயிற்சி, ஆரோக்கியம் ஆரோக்கியம் அவ்வளவுதான். அப்போதைக்கு சரிங்க ஐயா. மறுபடியும் உணவு போடுவோம், மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யறதுங்க ஐயா? மறுபடியும் உணவு போடக்கூடாதுங்கிறதாமா உண்மை. ஆனா கேட்க மாட்டாங்களே, ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்த வேலைக்கு போயிருவாங்க சாப்பாட்டு. கேட்க மாட்டாங்கிறதும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு நோயாளிகளை பற்றி நாடி எல்லாம் பிடிச்சி தெரிஞ்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்கு அதுதான் தீர்வுங்கிறது தான் மருத்துவமே தவிர மருத்துவமனையில போயிட்டு இப்ப அவர் மருத்துவர் சொன்ன மாதிரி கொண்டு ஒரு மருத்துவமனையில சேர்த்திருந்தோம்னாக்கா அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் காலியாயிருக்கும். அது இப்போ ஏன்னா ப்ரெஷர் அங்கே வந்துருச்சு இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவத்துறை மோசடி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஒன்று, அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சும்மா இயல்பா வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் மரமரத்து போச்சு, ஒத்த கை வந்து மணிக்கட்டுக்கு கீழே, இந்த மணிக்கட்டோட வந்து மரமரத்து போச்சு, வேற ஒண்ணுமே தெரியல, வேற ஒன்றும் செய்யலை, அது மட்டும்தான் ஆயிருந்துச்சு. அப்புறம் சரின்னு நானும் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இருக்க மாதிரி இருந்துச்சு, நானும் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருந்தது. மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வர சொல்லிட்டு மருத்துவக் கல்லூரியில் சொல்லிட்டாங்க. ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறப்ப ஸ்ட்ரோக் வந்துருச்சு, நீங்கள் ரொம்ப ஆபத்தான விஷயம், உடனே அழைச்சிட்டு வந்துருங்கன்னாங்க. அப்போ சரி அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கையில் வந்து எண்ணெய் தொட்டு நம்ம தோள்பட்டையிலேருந்து அந்த எந்த கை பாய்ச்சிருக்கோ தோள்பட்டையிலேருந்து நல்லா உருவி அந்த நரம்பு மண்டலங்கள்லாம் சீராகிற மாதிரி நல்லா உருவி தேய்ச்சி விட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த கை சரியாயிடுச்சு. ஆனா இந்த பக்கம் மரமரத்து இருந்தது மாறல. அப்ப இந்த தலைப்பகுதியில கழுத்து பகுதியில பின்பக்க மண்டையில எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நரம்பு மண்டலங்கள் பின்னி இருக்குங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால அது என்ன பண்ணிட்டு சொன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு பார்த்தேன், அப்படி இருந்து குணமாகலை. காரணம் என்னன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட நரம்புகள் இங்கே சேர்ந்து பின்னி பிணைஞ்சிருக்கும்.
அதுல ஒரு தவறான மருத்துவமும் போயிடும். அதே நேரத்துல அந்த எந்த நரம்புலால அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற நமக்கு தெரியாது. சரி சரி. ஆனாலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு நேர மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போயிட்டோம். அவங்க பார்த்துட்டு இது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தா மட்டும்தான் மருத்துவம் பார்க்க முடியும், உடனே மருத்துவம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது நடந்தது காலையில ஒரு 8 மணிக்கு நடந்த சம்பவம். அவங்க எம்ஆர்ஐ எடுத்தா தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவமனையில இருந்து பார்க்கறது கிட்டத்தட்ட பகல் 1 மணி ஆயிருச்சு. எம்ஆர்ஐ எடுக்க முடியல. ஆனா ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்க. 8 நாள் 9 நாள் டைம் கொடுத்து 9 நாளைக்கு பிறகு வாங்க, அப்பதான் எம்ஆர்ஐ எடுக்கலான்ட்டாங்க. நான் டெக்னிக்கா என்ன பண்ணேன்னு சொன்னா, அந்த நோயாளிக்கு அவங்கள ஒரு தேநீர் கூட குடிக்க விடல. தேநீர் கூட குடிக்க விடல. இல்லங்க டைம் ஆயிடுச்சு, அந்த டாக்டர் பார்க்கணும், இந்த டாக்டர் பார்க்கணும், மருத்துவரை பார்க்க போனோம்னாக்கே டைம் ஆயிடும், அவங்க விட்டு போயிடுவாங்க, இங்க விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டயத்தை ஓட்டு 1 மணி வரைக்கும் இழுத்துட்டேன். சரி. 1 மணிக்கு பிறகு என்ன பண்ணனாக்கா, ஐயா சொல்ற பாணியில 1 டம்ளர் தண்ணி கூட கொடுக்கல. 1/2 டம்ளரா தண்ணி ஒரு 4 தடவை 1/2 டம்ளர் சின்ன டம்ளர்ல இதுதான் உணவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பேருக்கு என்ன பண்ணனாக்கா, அது ஐயாவுக்கு தான் தெரியுமே, நான் நாட்டு மருந்து எல்லாம் வச்சிருப்பேன்னு தெரியும் இல்லையா, அந்த நாட்டு மருந்துல வேற ஒருத்தருக்கு கொடுக்க வச்சிருந்த அந்த மருந்துல 2 மடங்கு, 1 மடங்கு தான் கொடுக்கணும், ஆனா 2 மடங்கு அவங்களுக்கு கொடுத்து அந்த நரம்பு மண்டலத்தை வேலை செய்யற மாதிரி அதை செய்ய விட்டேன். அன்னைக்கு பகல் முழுக்க உணவு கொடுக்கல, அன்னைக்கு இரவும் கொடுக்கல, உணவு அறவே சாப்பிடக்கூடாங்கிறத கரார்படுத்திட்டோம். எல்லாரும் இருந்தவங்க எல்லாம் அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் அரசு மருத்துவமனை சரியா வராது, தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனோம். அவங்களும் என்ன பண்ணாங்கனாக்கா, இல்லைங்க இது பெரிய ரிஸ்கான வேலை, நீங்க கொண்டு போய் கோயம்புத்தூர் போங்க, மதுரை போங்க, பெங்களூர் போங்க, திருச்சி போங்கன்னு பெரிய பெரிய மருத்துவமனைகளோட முகவரியை கொடுத்தாங்களே தவிர யாரும் பார்க்கல. இதுக்கு இடையில என்ன செஞ்சனாக்க, அந்த மருத்துவக் கல்லூரியில இருந்தப்பவே அங்க இருந்த எம்டின்னு சொல்லக்கூடிய பெரிய மருத்துவர்கள்ட்ட என்ன கேட்டேன்னா, இந்த ஆத்திர அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது டேப்லெட்ஸ், ஊசி இந்த மாதிரி டைமுக்கு வச்சிருப்பீங்களா, ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கு மருந்து வச்சிருப்பீங்களா, கொடுங்கனாக்க, எந்த மருந்து நாங்க கொடுக்க மாட்டோம், நாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்தா தான் கொடுப்போம்ட்டாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த பக்கம் மரமரத்து போயிருக்கு, அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாக்க, அது அப்படியே தான் இருக்கும், அப்புறம் தான் பார்க்கணும், நாங்க 10 நாளைக்கு வைத்தியமே பார்க்க முடியாதுட்டாங்க. இந்த விஷயத்தையும் பார்த்துட்டு தனியார் மருத்துவமனைக்கு போற விஷயத்தையும் பார்த்துட்டு, தனியார் மருத்துவமனைக்கு போனாக்க பல லட்சத்தை அள்ளிட்டு போனா தான் இங்க பார்க்க முடியுங்கிற. என்ன சொல்ல போனா, திருச்சியில அவங்க அந்த நியூரோ 1ன்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அங்க போனோம். இந்த பகுதியில நம்ம புதுக்கோட்டை பகுதியில நியூரோ 1ன்னு சொன்னாக்க ரொம்ப பிரபலமான மருத்துவமனை. என்னன்னு கேட்டாக்கா, பணம் அங்க நீங்க அட்மிஷன் போடணும், ஒரு மெடிக்கல் மருந்து வாங்கணும் அப்படின்னாக்க அந்த 500 ரூபா கட்டுல 4 கட்டு 5 கட்டு எடுத்து போட்டா தான் அவங்க அந்த போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு நாளைக்கு 4 லட்சம் 5 லட்சம் வேணும் செலவுக்கு. அங்க எப்படி போறது அப்படின்னு பார்த்த வாக்குல எல்லாத்தையும் யோசிச்சுட்டு, ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறோம். நாங்க 3 நாள் முழு பட்டினி. 3 நாள் கழிச்சு அதே அரசு மருத்துவமனை, அதே தனியார் மருத்துவமனை, எல்லாத்துக்கும் அங்கே நானே கூட்டிட்டு போறேன். போய் பார்த்தா ஒண்ணுமே இல்ல, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்துட்டு ரொம்ப ஆபத்தானது, நாங்க எம்ஆர்ஐ எடுத்தா தான் பார்க்க முடியும்ட்டாங்க. எம்ஆர்ஐக்கு 2500 ரூபாய் கட்டணும் அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே. அப்புறம் அந்த பணத்தை மட்டும் கட்டிட்டு எடுத்து கொண்டாந்து இந்நேரம் வரைக்கும் தனியார் மருத்துவமனை இப்ப கிட்டத்தட்ட அது 1 மாசத்துக்கிட்ட வந்துருச்சு. இன்னமும் ஒவ்வொரு மருத்துவர்கள் அதை பார்த்துட்டு ஆளுக்கும் இந்த இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ஒன்றும் இல்லை, உடம்புல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? 3 நாள் பட்டினியில சரியாயி போச்சு. இதுதான் இந்த அனுபவபூர்வமான அடப்பு நீங்கி விட்டது. அடப்பு நீங்கிருச்சு, பட்டினி கிடந்த உடனே அடைப்பு நீங்கிருச்சு, அவ்வளவுதான். சரி, அப்ப 72 மணி நேரத்தின் வேலை அப்ப நாங்க அடிக்கடி பேசுவோம். அவங்க நம்புனாங்களா, அத ஒத்துக்கிட்டாங்களா, இங்க பட்னி தான் சரியாச்சுங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு பலகாரமே சாப்பிடல அவங்க. சரி தீபாவளிக்கு பலகாரம் கூட சாப்பிடு. ஐயா வந்துட்டார், கரெக்டா வந்துட்டாங்க. அப்போ இந்த அன்னப்பாதையை தூய்மை செய்யற பயிற்சியை தெரிஞ்சங்காட்டி அவர் அந்த வேலை பண்ணியிருக்காரு.
ஏற்கனவே ஆமா அவங்க ஏற்கனவே அவர் வந்து 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவங்க குடும்பமே வந்து இயற்கை இந்த சித்த மருத்துவத்தை அனுபவம் உடையவங்க. அவங்க தலைமுறையா பழைய காலத்துல இருந்து. இது ஒரு பக்கம் இருக்குது. இது போக இந்த நீர் மருத்துவத்தை இருந்தங்காட்டி ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து உணவு கட்டுப்பாட்டுல கொண்டு விட்டார். ஏதோ ஒரு மருந்தை கொடுத்து அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஏதோ ஒரு மருந்தை நம்ப வச்சு உணவு கட்டுப்பாட்டுல வந்து ஒரு மருந்தை கொடுத்து அவன் அதை நம்புறான். உணவு கட்டுப்பாடுங்கிறத விட மருந்து கட்டுப்பாடு ரைட் நல்லா போச்சு. அப்படித்தான் அப்படி கொண்டு போற இதைத்தான் நடந்துட்டு இருக்குது. இப்ப நாம என்ன பண்றோம்னா நம்ம ஐயா சொல்றாரு, நம்ம திட்டம் நம்ம மாணவராக சேர்க்கின்ற பொழுது அவர்களே மருத்துவராக மாற வைக்கிறது தான் இயற்கையினுடைய கொள்கை. அது வந்து வணிக நோக்கத்துக்கு சொல்றது, இது வந்து கல்வி நோக்கத்துல சொல்றது. அதனால இது வந்து ரொம்ப தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனும் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. ரெண்டாவது வந்து நாளைக்கு நாம இதை வந்து செய்து காட்டுகின்ற பொழுது உலகம் இப்ப நமக்கு இதனோட அருமை என்ன தெரியாது. இப்பதான் நாம வந்து ஒரு மாணவரை நாம வந்து தயார் பண்ணி ஒரு ஆராய்ச்சி மாணவரா நம்ம கொண்டு போயிருக்கிறோம். அவங்கள அப்படியே தயார் பண்ணி அவங்க நாளைக்கு கல்லூரி பேராசிரியராக வந்தாங்கன்னா நம்மெல்லாம் வந்து இந்த மருத்துவம் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு போயிடலாம். ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது. நாசா விஞ்ஞானிக நாடே விண்வெளித்துறை உங்களுக்கு தெரியும். விண்வெளித்துறை எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து ஆராய்ச்சி பண்றதுதான். அப்ப நாளைக்கு நாமளோ நானோ கூட போய் நிரூபிக்கலாம், நம்ம மாணவர்களா நிரூபிக்கலாங்கிறது. அதனாலதான் நம்ம யூடியூப்ல போடுறோம். யூடியூப்ல போடுகின்ற பொழுது உலகம்லாம் போய் சேரும். யூடியூப் ஆதாரம். அதான் விஷயம் இருக்குது. நேற்றைக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சது. அறந்தாங்கில ஒரு ஐஏஎஸ் அகாடமியில மாணவர்கள் இருந்தாங்க, ஒரு 40 பேரு. அவங்கள வந்து யார் யாரு என்ன படிக்க போறாங்கன்னு அங்க பேசுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப 40 பேர்கிட்டையும் நீங்க யார் யாரு என்னென்ன வேலைக்கு போக போறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப 2-3 பேர் போலீஸ் போக போறேன்னாங்க. பாக்கி எல்லாமே வருவாய்த்துறையை மட்டுமே குறி வச்சு, நான் தாசில்தார் ஆக போறேன், டிப்டி கலெக்டர் ஆக போறேன், விஓ ஆக போறேன், ஆர்ஐ ஆக போறேன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா வருவாய்த்துறையை மட்டுமே குறி வச்சு சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க வந்து பரவாயில்ல வருவாய்த்துறையை தேர்ந்தெடுக்கிறீங்க, சில பேர் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி ஐபிஎஸ்க்கு 2 பேர் சொல்லியிருந்தாங்க, ஐஏஎஸ்க்கு வந்து ஒரு 5 பேர் சொல்லியிருந்தாங்க. அப்ப நீங்க என்ன வாங்க போறீங்க, உங்களுக்கு ஐஏஎஸ்ல யார தெரியும் அப்படின்னு கேட்டாக்க 2 நபர் தான் சொன்னாங்க. ஒன்னு வந்து சகாயம், இன்னொன்னு வந்து இறையன்பு. அவங்கள தேர்வு பண்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்க 2 பேரும் தான் நேர்மையானவங்க அப்படின்னாங்க. நீங்க நேர்மையான நபர்களா மாறணும்னு சொன்னாக்க மருத்துவர்கள்ட்ட போகாம இருக்கணும் அப்படின்னு. மருத்துவர்கள் நீங்க நீதிபதியில இருந்து கலெக்டர்ல இருந்து மந்திரி வரைக்கும் பெரிய பெரிய ஊருக்குள்ள இருக்க தாதாவில இருந்து எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரே பயமுடிக்கக்கூடிய ஆளு யாருன்னு பார்த்தா மருத்துவர் தான். எந்த நோய்க்கும் மருத்துவர்கள்ட்ட போகாம இருந்தீங்கன்னாக்க நீங்க வந்து தைரியசாலியா மாறிடலாம். அது எப்படி சார் முடியும், நாங்க எப்படி மருத்துவர் ஆக முடியும்? நாங்க ஒரு நாள் வகுப்பு ஏற்பாடு பண்ணுங்க. யாருமே மருத்துவர்கள் பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு நான் சொல்லி தந்துடுறோம். நீருணவு முறை மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அந்த குரலை சொல்லி வள்ளுவரே இதெல்லாம் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு கிடக்க சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி வருவாய்த்துறைன்னு தெரிஞ்சு அலைஞ்சு என்ன லஞ்சம் வாங்கிட்டு பெரிய பணத்தை மூட்டை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க அங்க போனாலும் உங்களுக்கு இந்த புத்தி தான் வரும். நீங்க எந்த துறைக்கு போனாலும் நேர்மையான ஒரு அதிகாரியா மாறணும்னு சொன்னாக்க நீங்க நீருணவு முறை மருத்துவத்தை கத்துக்காம உங்களால யாராலையும் முடியாது அப்படிங்கறத ஆணித்தரமா சொல்லிட்டு வந்தேன். அடுத்த மாசம் ஒரு நாளைக்கு தேதி தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 40 பேருக்கு மத்தியில இந்த விஷயங்களை கொண்டு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நல்லது. சரிம்மா, நிறைவு செஞ்சுக்கலாம். அப்ப அட்டாங்க யோகத்துல வந்து நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். வகுப்புங்கிற 20 நிமிஷம் தான், 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான். சரி. நிறைய நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேனோ பரவாயில்ல. இல்ல அவ்வளவு இல்ல, வகுப்புமே 20 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு 7 வகுப்பு, ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 20 நிமிஷம் 25 நிமிஷம் தான். அதிகாலை நேரம் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். மற்ற நேரம் வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால எடுத்துக்கிறது இல்லை. சரி, அப்ப உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்ற பொருள். ஆக இந்த உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்ற பொருள் இருக்கிறதுனால நாம இந்த பிறவியில ஏற்பட்ட நோயை குணமாக்குதலும் அப்படிங்கறதா நோய். அப்ப நம்ம அடுத்த கட்டத்தை நம்ம இதை பத்தி ஆழமா பேசுவோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க, வணக்கம்.